சார் இப்போ நான் இப்போ இது ஆக்டிவ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக லார்ஜ் கேப் ஒன்று மிட் கேப் ஒன்று சூஸ் பண்ணேன். ஓகே. இப்போ இது மல்டி கேப் ஃப்ளெக்ஸி அதெல்லாம் லார்ஜ் கேப் இல்லை. இப்போ நம்ம லாங் டர்மாக பார்க்கும்போது அதில் சூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இல்லை லார்ஜ் அந்த மிட்லே அந்த மாதிரி பண்ணுறதே பெஸ்ட்டாக? இப்போ இது கேட்குறீங்களா, டிபெண்டிங் அப்பான் யுவர் ரெக்குவயர்மெண்ட் என்னன்றதை பார்த்து தான். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் நிறைய எடுக்கிறாங்க, எனக்கு தேவைங்க ஜஸ்ட் வெல்த் கிரியேஷன் இருக்கவங்க ஸ்மால் கேப்பில் போகலாம். இல்ல நான் ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு அக்ரெசிவ்னு சொல்லுவாங்க. எல்லாருமே கேட்டீங்கன்னா ஸ்டார்டிங்ல அக்ரெசிவ் தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க நேச்சரா நம்ம வந்து மீட் பண்ணிருந்தது இது மாதிரி பேசும்போது நமக்கு தெரிய வரும், ஓகே இந்த பர்பஸ்க்காக போறோம், ஒரு சைல்டு எஜுகேஷனுக்காக நான் ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு அவர் காலேஜ் சேர போறாருங்க, அந்த பையன் இதுல வேணும் போது ஃபுல்லா போய் ஸ்மால் கேப்ல போட முடியாது. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ஒரு ஃபிளெக்ஸி கேப்போ இல்ல வந்து மல்டி கேப்போ அந்த மாதிரி நம்ம வந்து டிபெண்டிங் அப்பான் அந்த கிளைண்ட் நம்ம சஜஸ்ட் பண்றது, அதுவும் எங்களோட ஒன் ஆஃப் த சர்வீசஸ் தான் சொல்ல வரேன். ஓகே ஓகே புரியுது புரியுது. ஓகே. இப்போ இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு போகும்போது சார் நான் ஆல்ரெடி நிஃப்டியில போட்டிருக்கேன். இது இல்லாம இப்போ ஃபாரின் இண்டெக்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இதுவும் சூஸ் பண்ணலாமா இல்ல இந்த இண்டெக்ஸ்? இல்லைங்க, அதை தான் சொல்றேன். அது வந்து நம்ம வந்து எதுக்கு நம்ம வந்து டைரக்டா ஸ்டாக் மார்க்கெட் போகாம நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு வரோம், ஒரு டைவர்சிஃபிகேஷனுக்கு தானே. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல போனோம்னா நம்ம வந்து நம்மளால கையில வச்சிருக்க 10,000 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்கோ 2 ஸ்டாக்ல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அந்த ஒரு ஸ்டாக் 2 ஸ்டாக் விழுந்துச்சுன்னு வச்சீங்கன்னா நமக்கு டோட்டல் லாஸ். இதே மியூச்சுவல் ஃபண்ட்ல போனோம்னா என்ன ஆகுதுன்னா, நிறைய பேரோட அமௌண்ட் மியூச்சுவலா கலெக்ட் ஆயிட்டு பெரிய ஃபண்டா இருக்கும் போது அவங்க என்ன ஒரே டைம்லயே வந்து ஒரு 100-150 கம்பெனிக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. அப்ப அந்த 100-150 கம்பெனில வந்து டவுன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஏன்னா அதை செலக்ட் பண்ற ஸ்டாக்ஸ் அந்த 100-150 பிளைண்டா செலக்ட் பண்ணல அவங்க. அவங்களே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான் இதுல இந்த ஃபீல்டுல. அதுவும் இல்லாம ரிசர்ச் டீம், அனலிஸ்ட் அது மாதிரிலாம் இருப்பாங்க. அவங்க அதுல நீங்க வந்து அண்டர் பெர்ஃபார்மிங் பாத்தீங்கன்னா ஒரு 4 கம்பெனி 5 கம்பெனி ஒரு சான்சஸ் இருக்கு அந்த 100 கம்பெனில சொன்னோம்னா. மீதி 95 கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அதே ஒரே டைம்லயே கூட பாத்தீங்கன்னா மல்டி செக்டர் ஒரே செக்டர்ல அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்ல. அப்போ மல்டி செக்டர்னா எல்லா செக்டரும் ஒரே டைம்ல விழ போறது இல்ல. ஆட்டோமொபைல் விழும்னா அப்போ உடனே வந்து ஃபார்மா விழணும்னு அவசியம் கிடையாது, இல்ல வேற ஏதாவது செக்டர் ஐடி செக்டர் விழணும், பேங்கிங் அந்த மாதிரி சொல்றேன் நான். அப்போ நமக்கு அதுல டைவர்சிஃபை பண்றோம் இல்லைங்களா. அப்போ வந்து இது வந்து நம்ம கம்ப்ளீட்டா இந்தியன் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம். இன் கேஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா டைவர்சிஃபிகேஷன் தேவை அப்படின்னா குளோபல் இன்வெஸ்டிங்கும் சூஸ் பண்ணலாம். இது ஒண்ணு டைவர்சிஃபிகேஷன் பர்பஸ்க்காக. இல்ல ஒரு சிலர் வந்து ஐடியா வச்சிருப்பாங்க, நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து ஃபாரின்ல போய் படிக்கிற மாதிரி இருக்கு, ஃபாரினுக்கு போற மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னும் போது ஒரு US டாலரோட ஒரு டச் இருக்கணும். அதனால அதுல இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ வந்து என்னன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது க்ரோ ஆகுது மட்டும் ரிட்டர்ன்ஸ் இல்லல்ல. US டாலரோட ரேட்டு நமக்கு வந்து ரூபாய் நம்மளோட மதிப்புக்கு அது வந்து அதிகமா இருக்குதுன்னா கூட நமக்கு வந்து அதுவும் ஒரு ரிட்டர்ன்ஸ் தானங்க. இப்போ முன்னாடி வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி 15 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டாலர் வந்து 45 ரூபா இல்ல, இன்னைக்கு 80 ரூபா வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ அதுல நமக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டும் க்ரோ ஆயிருக்கும், சேம் டைம் இந்த ருபி டிப்ரிசியேஷன்லயும் நமக்கு வந்து அந்த ஒரு இதுவும் கிடைக்கும்ன்றேன் நான். அந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க குளோபல் இன்வெஸ்டிங்கும் பண்ணலாம். என்ன கேட்டீங்கன்னா இண்டெக்ஸ் சில பேர் என்ன கேட்பாங்க, சார் இண்டெக்ஸ் போலாம்னா குளோபல்ல நீங்க இண்டெக்ஸ போய்க்கலாம். இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு ஆக்டிவ் போயிருக்கேன். யாராவது நம்ம சர்வீஸ் எடுக்கிறவங்களுக்கு சொல்றேன், தனியா பண்றவங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. நீங்க எல்லாமே இண்டெக்ஸ் தான் எடுத்துக்கணும். ஏன்னா கம்பேர்ட் டு US பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்குள்ள நிறைய growth இருக்கு இல்லைங்களா. அவங்க இன்னும் ஒரு 10 வருஷத்துல அவங்க எவ்வளவு க்ரோ ஆகும்னு தெரியாது. ஆல்ரெடி தே ஆர் வெல் எஸ்டாப்ளிஷ்டு, வெல் க்ரோன்ல. ஸோ ரிட்டர்ன் வைஸ்ன்னு பார்க்கும்போது நமக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு கம்பேர்ட் டு யூரோப்பா எனி வெஸ்டர்ன் கண்ட்ரிஸை பார்க்க போது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது நமக்கு வந்து ஃபேக்ட்னா நமக்கு வந்து ஆக்டிவ் ஃபண்டை சூஸ் பண்ணணும் இந்தியாவை பொறுத்த வரைக்குங்க. ஆனா இதே வந்து சிச்சுவேஷன் கேன் சேஞ்சுங்க. நம்ம ஒரு 20 வருஷத்துல நல்லா வெல் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு ஆக்டிவ் ஃபண்ட் வந்து ஒரு நல்ல ஆல்ஃபா கிரியேட் பண்ண முடியலன்னும் போது நோ பர்பஸ் ஆஃப் பேயிங் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இல்லைங்களா. அப்போ நம்ம இண்டெக்ஸ் ஃபண்டை கூட சூஸ் பண்ணிக்கலாம். அதுல போகும்போது ஆனா இந்த ரிட்டர்ன்ஸ் டாக்ஸபிளா இருக்கு ஃபாரின் போகும்போது இல்லைங்க. ஆஸ் லாங் அஸ் யூ ஆர் சேயிங் இன்வெஸ்டர் தான் எந்த ஒரு இதுவும் டாக்ஸபிளும் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க. நம்ம வந்து எப்பப்போ வித்ட்ரா பண்ண போறோமோ அப்பயும் அக்கார்டிங்லி நம்ம வந்து டாக்ஸ் பிளானிங்கும் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கேட்குற எல்லா கொஸ்டினுமே ஆக்சுவலி சர்வீஸ் இதுவும் பார்ட் ஆஃப் எங்களோட சர்வீஸ் ரிலேட்டட் தான். நீங்க ஆக்சுவலா எங்களோட வெப்சைட் ஒன்று இருக்கு, நீங்க அதை போய் கோ த்ரூ பண்ணீங்கன்னா தெரியும். dishafinserv.com DHISH ஃபின்சர்வ். ஏன்னா வந்து இந்த ஒரு வீடியோ எல்லாம் போடும்போது லிங்க்ல கூட கொடுக்குறேன், நான் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நான் இப்போ வாட்ஸ்அப்ல. அது பார்த்து இதுவும் பாடாத சர்வீஸ் தான். டாக்ஸ் பிளானிங்னு இருக்கு பாத்தீங்களா. இப்போ நாங்க வந்து ஒரு பெரிய டீம்ல இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பாக்குறேன் இல்லைங்களா. அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், ஸோ டாக்ஸ் பிளானிங், டாக்ஸ் ஃபைலிங், அப்புறம் வந்து பேங்கிங் ரிலேட்டட்ல அந்த இது இருக்கு இல்லைங்களா. RBI பாண்ட்ஸ்ல போடணும், இல்ல வேற ஏதாவது பாண்ட் கார்பரேட் பாண்ட்ல போடணும், இல்ல சாவரின் கோல்டு பாண்ட் இப்போ இஷ்யூ பண்றாங்க இல்லைங்களா. அது இல்ல ஒரு சிலர் வந்து விருப்பப்படுவாங்க ஸ்மால் கேஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், கொஞ்சம் ஓரளவுக்கு சின்ன போர்ஷன் வச்சுக்கலாம்னு விருப்பப்படுறவங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ஸ்டாக் அசிஸ்டன்ஸ் தேவைப்படணும். இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் சர்வீசஸ் சொல்றேன் உங்களுக்கு. ஓகே 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 சரி. அது உங்களோட இண்டிவிஜுவலா பண்ற மாதிரி தான்
மாதிரி பெட்டர் இல்ல சார், அதுதான் இப்போ எங்களோட பார்ட் ஆஃப் சர்வீசஸ் நீங்க கேட்டீங்க பாத்தீங்கன்னா, எங்களதே ஒரு ஓன் அந்த பிஎஸ்சி டிரான்சாக்ஷன் கவர் பண்ற மாதிரி ஒரு ஆப் இருக்குங்க. உங்களோட ஒரு சிங்கிள் ஆப் செபி ரெஜிஸ்டர்ட் தான், இது எதுவுமே அன்அப்ரூவ்ட்லாம் கிடையாதுங்க. செபி ரெஜிஸ்டர்டு பிஎஸ்சி டிரான்சாக்ஷன் இல்லைங்களா, அவங்களுக்கும் மெம்பர் அப்ரூவ்டு நம்ம ஆப் இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா ஒரு சிங்கிள் இதுலயே வந்து தே கேன் மானிட்டர் கம்ப்ளீட் போர்ட்ஃபோலியோங்க. அவங்க ஒரு இன்சூரன்ஸா இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து என்பிஎஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அப்புறம் வந்து வேற ஏதாவது ஸ்மால் கேஸ் இல்ல லிக்விட் லோன் மாதிரி எஃப்டி சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி எதா இருந்தாலுமே ஒரு சிங்கிள் இதுல மானிட்டர் பண்ணிக்கலாம் அவங்க. ஸோ அதுதான் எங்களோட சர்வீசஸ்ல சொன்னேன். அந்த சார்ஜஸ் தான், நீங்க அந்த சார்ஜஸ் தான் உங்களுக்கு நான் சொன்னேன். ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா வருஷத்துக்கு 1200 rupees வரும்ன்றது. அது ஒர்த்தா இல்லையா, எடுக்கலாமா வேணாமா, இந்த டவுட் எல்லாம் உங்களுக்கு வருது இல்லைங்களா, அந்த மாதிரி டவுட் வரவங்க என்ன கேட்டீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 years போயிட்டு 3 yearsக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும்ல கான்ஃபிடென்ட்டா இல்லையான்னு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு போறதுக்கு தயங்குவீங்க, தெரியாது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் சொல்றேன். அதே இப்போ போய் கேட்டு பாருங்க, யாராவது உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் தேவையா, தேவையில்லை இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சொல்றேன். அப்போ மியூச்சுவல் ஃபண்ட் தெரியாதனால தான் நமக்கு நிறைய டவுட்ஸ் வருது. தெரிஞ்சா வரப்போறது இல்லை. அப்போ உங்களுக்கே தெரியும் இதுக்கு மேல இது தேவையில்லை எனக்கே தெரியும்னும் போது போலாம் இல்லைங்களா, அப்படி கேட்கறேன் நான். அதனால இப்ப நீங்க போறதுனால எனக்கு ஒரு பெரிய லாஸ் கிடையாது அந்த டைம்ல. ஏன்னா நிறைய பேர் எடுத்துட்டாங்கன்னா கத்துக்கிட்டு போவாங்க இல்லைங்களா, ஒரு 3 years ஒரு 5 years எப்ப கான்ஃபிடன்ஸ். சில பேர் வந்து கம்ஃபர்ட்டே ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து ஓகே நான் என் வேலை இருக்குப்பா, எனக்கு ஒர்க் இருக்கு, நான் அதை பாத்துக்கிறேன். ஆனா யாராவது ஒருத்தர் வந்து குவாலிஃபைடு பர்சன் வந்து பாத்துக்கிறாரா, அதுக்கு ஐ எம் ரெடி டு பே தட் 1%ன்றவங்க தே கேன் கம் ஆல்வேஸ் கண்டினியூ. இப்ப நீங்க கேக்குறீங்க, ஆனா நிறைய கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்காங்கன்னு சொல்ல வரேன் நான். அந்த மாதிரி இருக்காங்க. நான் வந்து எப்படின்னா யாருக்கும் இல்லைங்க, அவங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணணும், அதுதான் என்னோட இதுங்க. ஏன்னா நம்ம யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்கோம். அந்த அவேர்னஸ் தப்பான இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆயிருக்கு. அப்போ எந்த ப்ரொஃபஷனுமே ஒரு இது ப்ரொஃபஷன் கிடையாது இல்லைங்களா. அந்த ஒரு தெரியும் மக்களுக்கு தெரிஞ்சு அந்த சர்வீசஸ் எடுக்கட்டும், தெரியாம போய் எடுக்க தேவையில்ல. இதெல்லாம் இருந்தா இந்த பெனிஃபிட் இது அட்வான்டேஜ்னு தெரியட்டும். இதோட நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அது எனக்கு வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங்.